அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய 17/8/2024 முதல் அடுத்த 7 நாட்களுக்கு நிச்சயம் நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக கிருஷ்ணர் அவதரித்த இந்த ஆவணி மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் மிக வலுவாக 7இல் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் ஜென்ம ராசியை மிக வலுவாக பார்க்கிறார். ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று சூரியனை பார்க்கிறாருங்க. சனி மற்றும் சூரியனின் பார்வை என்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது. ஏனென்றால் ராசியின் அதிபதியின் பார்வையில் சூரியன் பகை கிரகமாக இருக்கிறார். சனி சூரிய பார்வையால் சில மந்தமான சூழ்நிலைகளும் மனக்குழப்பங்களும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக இருக்கிறார். மற்றொரு புறம் ராசியின் அதிபதி 7.5 சனியில் ஜென்ம சனி காலகட்டத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் இந்த பார்வையின் காரணமாக பெரிய அளவில் சிக்கல்களை சந்திக்காத வகையில் அவற்றின் சஞ்சார நிலை மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்களை நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் தவிர்ப்பதற்கான சூழல் உருவாகிறது. ஆனால் அதே வேளையில் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கிறது. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக இந்த வேளையில் தேவைப்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்களில் நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் இந்த 7 நாட்கள்ல நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மிக வலுவாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து ஜென்மராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பது நிச்சயம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிறைவாக பெறக்கூடிய வகையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் மிக விரைவில் அவர் அஷ்டமத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது அங்கு நீச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார். அது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வாரம் முழுமையாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவிலான நன்மைகள் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. கடுமையான போட்டிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். தொழில் வியாபார ரீதியாக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கச்சிதமாக செய்து முடித்து அரசியல் சார்ந்த பணிகளிலும் பொது வாழ்விலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பது கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் சப்தமத்தில் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சுபத்துப பாதையில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று வலம் பெறுகிறார். வித்யா கரகரான புதன் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான புதன் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மைத்தனர் வழியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிக பெரிய அளவில் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள், அலைச்சல்கள், சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைகிறது என்பதை வித்யா கரகரான புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் மிக வலுவாக முழு சுபகிரகமான குரு சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாயுடன் இணைந்து குரு சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் மிக பெரிய அளவில் கைகூடும். திட்டமிட்டதை விட அனைத்து விதமான காரிய தடைகளும் விலகி மிக
மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சுகஸ்தானத்தில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக வாரி வழங்கக்கூடிய இந்த வேளையில் நடுவே ஆடி மாதம் வந்ததால் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நல்ல வரன் கிடைத்தும் நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தற்போது ஆவணி முதல் வாரம் என்பதால் திருமண பாக்கியம் நிறைவாக உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தில்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். ஜென்ம ராசியில் சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான முக்கியமான சுப நிகழ்வுகள்ல எந்த விதமான தடையும் நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிடலாம். ஏனென்றால் இவை அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு மற்றும் செவ்வாய் சஞ்சரிக்கின்றன. செவ்வாய் மிக விரைவில் பஞ்சமஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே அதற்கு முன்னதாக குரு மங்கள யோகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான காரியங்கள் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெறுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் விலகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. உடன் பிறந்தவர்களின் ஒற்றுமை என்பது நல்ல வலுவாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் தொழில் மற்றும் குடும்பத்தில் மிக சிறந்த வளர்ச்சியும் அமைதியான ஒரு சூழலும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. புதிய வழிகளை மிக பெரிய அளவில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் அவை மனநிறைவுடன் சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையிலும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை மிக வலுவாக குரு மற்றும் செவ்வாய் இணைந்து கொடுக்கின்றன. செவ்வாய் அமைப்பு காரணமாக புதிய நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. குருவுடன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் உண்டு. ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாருங்க. இந்த இரு கிரக நிலைகளும் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. எனவே மிக முக்கியமான பொறுப்புகளாக இருந்தாலும், சிறிய பணிகளாக இருந்தாலும் மூன்றாம் நபர் குறுக்கீட்டை நம்ப வேண்டாம். மூன்றாம் நபரிடம் இவர் நமக்கு நல்லது செய்வார் என்று நம்பி ஒப்படைக்க வேண்டாங்க. அவர்களால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அதுபோன்று உங்களுடைய தனிப்பட்ட சொந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். ராகு கேதுவின் அமைப்பால் அதன் காரணமும் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். மற்றபடி பெரும்பாலும் சாதகமாக தான் இந்த ஆவணி மாதம் முதல் வாரம் அமைகிறது. மேலும் இந்த வாரத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான யோகம், நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும்.